மித்ராவில் ஒரு கிராண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது என்ஜிஓஸும் சரி, இன்ஸ்டிடியூட்ஸும் சரி, நம்ம சந்திப்போம். ஏன்னா அவங்க தான் மக்களோட குரல். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன திட்டங்கள் உருவாக்கலான்னு சொல்லி மித்ராவும் நாங்களும் பிளான் பண்ணியிருந்தோம். இது ஒரு புதுமையான விஷயம். அதனால தான் 2024 9 மாநிலத்துக்கு நம்ம போயிருந்தோம். நார்த் டு சவுத் நம்ம போய் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் நிறைய பேர் வரல, நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்களுக்கு அந்த பலன் அடைஞ்சி, எங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சு. சரி, அந்த கிராண்டோட கரைஸ் பண்டுவான பெமோஹன் நல்லபடியாக கேட்டாலே, ஃபாலோ பண்ணாலே கிராண்ட் விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா சில என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கோசமாக இருக்கும், காசே இருக்காது, ஆனால் ஃபியூ 100,000 மில்லியன்ஸ் கேட்குறாங்க. அது வந்து கரைஸ் பண்டுவானில் முடியாது. இன்னொன்று, சில என்ஜிஓஸ், சில இன்ஸ்டிடியூட்ஸ் ஒரு வருஷம் கீழே தான் தூபோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்லி ரிஜெக்டட். அப்புறம் அக்ரிடாசின்னு ஒன்று சொல்லுவாங்க, அங்கீகாரம். இப்போது எல்லா ட்ரைனிங் கம்பெனியும் அப்ளை பண்ணால் நம்ம கொடுத்துடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு ட்ரைனிங் கம்பெனி வச்சுருக்கேன்னா, நான் ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ணுறேன்னா, அந்த 10 பேர்த்துக்கு என் கம்பெனி சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்லெஸ் அவங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு ட்ரைனிங் கம்பெனினா, ஹெச்ஆர்டி காப்லேயும் சரி, கவர்மெண்ட் பாடியிலையும் சரி, இல்லை இ-காமர்ஸில் சரி, இந்த மாதிரி அங்கீகாரம் இருந்தால் அந்த ட்ரைனிங்க்கு கொடுத்த சர்டிஃபிகேட்க்கு பெரிய வேல்யூ இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சு அந்த புஸ்தகத்தை எங்கே போனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று, மித்ரா வந்து கத்திரிக்காய் வியாபாரம் இல்லை, எடுத்தமா விற்றமா திருப்பி கொடுத்தமான்ட்டு. அதில் ப்ராசஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க காசு ரிலீஸ் பண்ணல. டயாலிசிஸ் அண்ட் தடிக்கா இப்போ தான் நம்ம பெண்டாஃப்தாரான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னா அதே ப்ராசஸ் தான். டயாலிசிஸ் வந்து புது டயாலிசிஸ் பேஷண்ட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால தான் திருப்பி நம்ம பெண்டாஃப்தாரான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் போன தடவை கொடுத்ததில் சில பேர் இறந்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த டாட்டா இல்லை, இறந்தவங்களோட டாட்டா இல்லை. ஸோ இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணால் அவங்க புதுசாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் தடிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சப்சிடி தான் இது. தடிக்காக்கு நம்ம சம்பளம் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸோட சுமையை குறைக்கிறதுக்கு, அம்மா அப்பாவோட சுமையை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்குறோம். சரி, எங்களோட கட்சியில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சொந்த கட்சிக்காரங்களே நாங்கள் அடிச்சுக்குவோம். ஏன்னா அதுதான் அதோட எங்களோட உரிமை. மக்கள் நீதி கட்சி, நீதி எங்கே இருக்கோ அங்கே நம்ம போராடுவோம். ஆனால் சில பேருக்கு இந்த தகவல் தெரியாதனால தான் அவங்க தெரியாத விஷயத்தை பரப்புகிறாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். மித்ராவோட வெப்சைட்டு எல்லா டாட்டாவும் இருக்குது. நீங்கள் மித்ராவோட வெப்சைட் போனாலே 2024 என்ன செஞ்சோம், 2025 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 2024 யாருக்கு அந்த டயாலிசிஸ், தடிக்கா, மற்ற திட்டத்துக்கு இது கிடச்சிச்சின்ட்டு அவங்க தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு புது விஷயம் நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயம் மித்ராவோட வரலாறுல நடந்ததில்லை. வர பார்லிமெண்ட் சிடாங் மீடியா அப்போது நாங்கள் வந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரோட டேபிளில் மித்ராவோட ரிப்போர்ட் 2024 வைக்க போகிறோம். ஸோ எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சரி, பார்லிமெண்ட்லேயும் சரி, இந்த மித்ராவோட ரிப்போர்ட் நம்ம வழங்க போகிறோம். அதோட டிரான்ஸ்பரன்சி, அதோட எம்பிஸோட ஈடுபாடு இருக்கணும்ன்ட்டு.